லூக்கா 10ஆம் அதிகாரம் அதனுடைய 42வது வசனத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் மார்த்தாளை பார்த்து அவர் சொல்லுகிறார், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்பதாக சொல்லுவதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒரு கிராமத்துக்கு போகையில் அந்த கிராமத்தில் இருந்த மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட அந்த வீட்டிலே பிரவேசிக்கிறார். பிரவேசிக்கிறார் என்று சொல்லுகிறதை காட்டிலும் அந்த வீட்டிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஏற்றுக்கொண்டது யார் என்று சொன்னால் மார்த்தாள் தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறார். இயேசு கிறிஸ்துவை பெரும்பாலான இடங்களிலே அந்த காலகட்டத்திலே புறக்கணித்து கொண்டிருந்த நேரத்திலே மார்த்தாள் என்கின்ற பெண் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொள்ளுகிறாள். அப்படிப்பட்ட சூழலிலே இயேசு கிறிஸ்துவுடைய பேச்சை கேட்கும்படியாக இந்த மார்த்தாளுடைய சகோதரி இயேசு கிறிஸ்துடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறாள். இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வீட்டில் ஏற்றுக்கொண்ட மார்த்தாளோ இயேசு கிறிஸ்து நன்றாக உபசரிக்க வேண்டும் என்கிறதற்காக பல வேலைகளை தானே இழுத்து போட்டு செய்கிறாள். ஒரு கட்டத்திலே நான் தனியாக எல்லா வேலையும் செய்ய வேண்டியிருக்கிறது என்கின்ற சோர்வு அவளுக்குள்ளாக வருகிறது. இயேசு கிறிஸ்துவத்திலே வந்து கேட்கிறாள், நான் தனியாக கஷ்டப்படுகிறேன், ஆனால் மரியாள் ஜாலியாக உட்கார்ந்திருக்கிறாள், அவளுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லி என்னிடம் அனுப்பக்கூடாதா என்கிற அடிப்படையிலே அவள் பேசுகிறாள். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாள், நீ அநேக காரியங்களை குறித்து வருத்தப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றுதான், அந்த தேவையான ஒன்றை மரியாள் சரியாக தெரிந்து கொண்டாள் என்பதாக இயேசு கிறிஸ்து சொல். இந்த பல வேளைகளிலே மனிதர்கள் எது தேவையோ அதை விட்டுவிட்டு தேவையில்லாத பல காரியங்களுக்காக கவலைப்படுகிறவர்களாக காணப்படுகிறார்கள், அல்லது தேவையற்ற காரியங்களுக்காக தன் வாழ்நாள் காலங்களை கழிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். இங்கு நாம் வாழுகின்ற இந்த உலகத்திலே எல்லாம் பிஸியாக இருக்கிறோம் என்பதாக சொல்லுகிறார்கள். இதற்கும் நேரம் இல்லை. பலவிதமான தகவல்கள் இருந்த இடத்திலே கிடைக்கிறது, பலவிதமாக ஞானங்கள் நம்முடைய அறிவுக்கு எட்டுகிறது. ஆனால் அதே வேளையிலே எது தேவை என்கின்ற விஷயத்திலே அறிவு அற்றவர்களாக மனிதர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியத்தினூடாக ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒன்று, தேவனுக்காக வேலை செய்வதை விட தேவனோடு இருப்பதே முதன்மை. தேவனுக்காக வேலை செய்வது தவறு அல்ல, அது கட்டாயம் தேவையான ஒன்று. ஆனால் அதை காட்டிலும் எது முக்கியம் என்று சொன்னால் தேவனோடு இருப்பது. தேவனோடு இருப்பது, தேவனுக்காக சேவை செய்வது என்று வரும்போது தேவனோடு இருப்பதை விட்டு தேவனுக்காக சேவை செய்து வீண் ஆகிவிட முடியும். இங்கே மார்த்தாள் அநேக வேலை செய்யும்படியாக விசாரப்படுகிறாள். பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து என்று சொல்லி லூக்கா எழுதி வைத்திருக்கிறார். இங்கே லூக்கா வேலை செய்தது தவறா என்று கேட்டால் தவறல்ல, அது ஒரு நல்ல குணாதிசயம். இயேசு கிறிஸ்துவை வீட்டிலே வரவேற்றது அல்லது ஏற்றுக்கொண்டது மார்த்தாள் தான். மார்த்தாள் அங்கே அவரை ஏற்றுக்கொண்டாள், தன்னுடைய வீட்டில் ஏற்றுக்கொண்டாள் என்றுதான் வேதாகமம் சொல்லுகிறது. மரியாள் ஏற்றுக்கொண்டாள் என்றோ லாசர் ஏற்றுக்கொண்டாள் என்றோ சொல்லாமல் மார்த்தாள் ஏற்றுக்கொண்டாள் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அவள் வேலை செய்வது, அப்படி ஏற்றுக்கொண்டது தவறு என்று சொல்லி வேதாகமும் பதிவு செய்யவில்லை. அது நல்ல விஷயம், பாராட்டுக்குரிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. அப்போ அவள் தன்னுடைய வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார், அவரை சிறப்பாக கவனிக்க வேண்டும் என்பதாக எண்ணுகிறார். அப்போ அவளுக்கு இயேசு கிறிஸ்துவை உயர்ந்த இடத்திலே தான் வைத்திருக்கிறார். இது எல்லாமே நல்ல விஷயம். நாம் லூக்கா புத்தகத்திலே 7ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை பார்க்க முடியும்.
லூக்கா 7ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலே ஆண்டவர் அந்த அந்த பகுதிகளிலே இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு வீட்டுக்கு போகிறார். சீமோன் என்கின்ற பெயருள்ள ஒரு மனிதனுடைய வீட்டுக்கு போகிறார். அங்கே போகும்போது சீமோன் இயேசு கிறிஸ்துவை பெரிய அளவில் உபசரிக்கவில்லை. அங்கே ஒரு பெண் வருகிறாள். அவள் பாவியான பெண். எல்லா சமுதாயத்துல எல்லாருக்கும் தெரியும் அவள் ஒரு பெரிய பாவி என்று அடையாளப்படுத்தப்படுகிற பெண் என்று தெரியும். அப்படிப்பட்ட பெண் இயேசு கிறிஸ்துவை வந்து உபசரிக்கிறாள். அவள் என்ன செய்கிறாள்? பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்கள் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் அழைத்து தன் தலைமண்ணால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். லூக்கா 7:37 இருந்து ஆரம்பிக்கிறது சம்பவம். இப்போ இந்த சம்பவம் நடக்கும்போது பரிசேயன் தன் மனதுக்குள்ளாக எண்ணிக்கொள்ளுகிறான், தன்னை தொடுகிற பெண் எப்படிப்பட்டவள் என்கிறதை இவர் உண்மையிலே தீர்க்கதரிசியாக இருந்திருந்தால் கண்டுபிடித்திருப்பார். இவளை இந்த வேலை செய்ய அனுமதித்திருக்க மாட்டாள் என்பதாக எண்ணிக்கொள்ளுகிறார். காரணம், இவள் பாவியான பெண். தன்னை இப்படிப்பட்ட பாவியான பெண் தன்னை தொடுகிறதுனால் கரைபட்டு விடுமே. அப்போ இவர் இதை அனுமதிக்கிறார் என்று சொன்னால் இவளை பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அப்போ இவர் இப்படி தீர்க்கதரிசியாக இருக்க முடியும் என்கிற அடிப்படையில் அவன் மனதுக்குள்ளாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியம்தான் 45ஆம் வசனத்திலே, நீ என்னை முத்தம் செய்யவில்லை. அதாவது அந்த சீமோனை பார்த்து சொல்லுகிறான், பரிசேயனை பார்த்து, இவ்வளவு நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவ்வளவு என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள் என்பதாக சொல்லுகிறான். 44ஆம் வசனம், சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவ்வளவு கண்ணீர்னால் என் கால்களை நனைத்து தன் தலைமறினால் அவைகளை துடைத்தாள் என்பதாக சொன்னார். இங்கே பார்க்கும்போது சீமோனுடைய வீட்டுக்கு வரும்போது, பொதுவாக வீட்டுக்கு வரும்போது அவர்களுடைய கால்களை கழுவி உள்ளே அழைத்து வருவது ஒரு அந்த கால வழக்கம். அதற்கென்று தனியாக ஆட்களை எல்லாம் கூட வைத்திருப்பார். ஆனால் சீமோன் அந்த அளவிற்கு இயேசு கிறிஸ்துவை அந்த மாதிரியான சாதாரணமாக செய்யக்கூடிய அந்த பழக்கத்தை அன்றைக்கு அவன் செய்யவில்லை. அதைதான் இயேசு கிறிஸ்து. ஆனால் இவள் உனக்கு பதிலாக உன் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்கிறார் என்றால் நீ தான் உபசரித்திருக்க வேண்டும். ஆனால் நீ செய்வதற்கு பதிலாக இன்னொரு பெண் வந்து செய்திருக்கிறார். தண்ணீருக்கு பதிலாக கண்ணீரை கொண்டு சுத்தம் செய்தாள் என்பதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு அங்கே உபச்சாரங்களை செய்த பெண் அங்கே பாராட்டப்படுகிறாள். மாறாக இயேசு கிறிஸ்துவை அழைத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த, அதாவது தன்னுடைய வீட்டிற்கே வந்த இயேசு கிறிஸ்துவ வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருந்த சீமோனை ஆண்டவர் பாராட்டவில்லை. மாறாக அது கிட்டத்தட்ட கண்டிக்கிற விதமாகத்தான் அங்கே பேசுகிறார். இங்கே லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் நமக்கு பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக சேவை செய்யும்படி அவருக்காக விழுந்து விழுந்து கவனித்து ஏற்பாடுகளை செய்கிற மார்த்தாள் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து புலம்புகிறாள். மரியாள் பாருங்கள், அவள் கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் இருக்கிறாள். அவள் உம்மை கவனிக்கும்படியாக எனக்கு வீட்டு வேலையில எந்த காரியமும் செய்யவில்லை என்கிற அடிப்படையில பேசும்போது இங்க இயேசு கிறிஸ்து மரியாள் என்னை விழுந்து விழுந்து கவனிக்கிறாள், மரியாள் என் மீதுள்ள மிகுந்த அன்பை இப்படி வெளிப்படுத்துகிறாள் என்று சொல்லி அங்கே மார்த்தாளை பாராட்டவில்லை. மாறாக தன்னுடைய பாதத்திலே அமர்ந்திருந்த மரியாளை பாராட்டுகிற சம்பவம் நடக்கிறது. இது எதை காட்டுகிறது? இங்கே இயேசு கிறிஸ்துவை நேசித்ததன் வெளிப்பாடுதான் மார்த்தாளும் செய்கிறாள். இயேசு கிறிஸ்து கனத்துக்குரியவர். அப்படிப்பட்டவர் ஒரு பரிசேயன் வீட்டுக்கு போகும்போது அவனே என்ன செய்யவில்லை, அவரை பெரிய அளவிலே கவனிக்கவில்லை. அது இயேசு கிறிஸ்துவை சுட்டிக்காட்டக்கூடிய நிலைமையிலே காணப்படுகிறது. நீ என் வீட்டிற்கு வரும்போது கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை என்று சொல்லி. ஆனால்
இங்கே மார்த்தாள் பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்டு அவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி ஏற்பாடுகளை, பற்பல வேலைகளை செய்கிறவர்களாக காணப்படுது. அப்போ இங்க இயேசு கிறிஸ்து மார்த்தாளை பாராட்டி இருக்க வேண்டும். ஆனால் மார்த்தாள் இங்கே பாராட்டுக்குரியவளாக மாறவில்லை. ஏன்? மாறாக மரியாளை இங்கே இயேசு கிறிஸ்து பாராட்டுகிறார். இங்கே ஆண்டவருக்கு நாம் சேவை செய்கிறோம், அல்லது இங்கே மார்த்தாள் சேவை செய்கிறாள் என்கிறது தேவையான ஒன்று அல்லது முக்கியமான ஒன்றுதான். அதை ஆண்டவர் இங்கே மறக்கவில்லை. மாறாக வேதாகம் பல இடங்கள்ல உபசரிங்கள் என்று சொல்லிதான் வேதாகம் சொல்லுகிறது. ஒரு தீர்க்கதரிசி என்னும் நாமத்து நிமித்தம் ஒரு நடிகரார் என்றால் அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதற்குரிய பலன் பெறுவார்கள் என்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், அன்றைய காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியர்கள், தீர்க்கதரிசிகள் என்கிறவர்கள் சமுதாயத்தால் துரத்தப்படக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். அப்படிப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறது என்பது உயிருக்கு தங்களுடைய உயிரை துச்சமாக நினைக்கக்கூடியவர்களால் தான் முடியும். அதே போலதான் இயேசு கிறிஸ்துவும் அன்றைக்கு சமுதாயத்தால் புறக்கணிக்கப்படக்கூடியவராக இருந்தார். அன்றைக்கு இருந்த மதபோதர்களால். ஏன், இயேசு கிறிஸ்துவை யாராகிலும் அறிக்கையிடுகிறவர்களாக இருந்தால் அவர்களை ஜபாலயத்துக்கு புறம்பாக்கக்கூடிய அளவுக்கு அன்றைக்கு கட்டளைகள் மதவாதிகளால் கொடுக்கப்பட்டிருந்தது. நீங்க இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறீர்களா, அப்போ வேண்டிய நீங்கள் இன்றிலிருந்து இந்த ஆலயத்திலிருந்து உங்களுடைய பெயர் கேன்சல் பண்ணுகிறது, இனி ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து விடுகிறோம் என்கிறது போல நிலைமை அன்றைக்கு காணப்பட்டது. அப்படி இருக்கும்போது மார்த்தாள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வேலை செய்வதற்கு தயாராக இருக்கிறாள். நன்றாக உணவு தயாரித்து விரும்புவந்த பார்க்கிறாள். ஆனால் இங்கே ஒரு காரியத்தை மட்டுமே அவள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. பல வேளைகளில் இன்றைக்கு மனிதர்கள் புரிந்து கொள்ளாத காரியம் இதுதான். இங்கே முதன்மையான ஒன்று, தேவனுக்கு சேவை செய்வது முக்கியம், ஆனால் அதை காட்டிலும் முக்கியமான ஒன்று எது என்றால் தேவனோடு கூட இருக்கின்ற ஒரு காரியம், தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற காரியம். தேவனுக்கு நாம் கொடுக்கின்ற, அதாவது தேவன் மீதுள்ள அன்பின் வெளிப்பாடுதான் தேவனுக்கு சேவை செய்வது. மார்த்தாள் தன் இயேசு கிறிஸ்துவிடத்திலே இருந்த அன்பைத்தான் வெளிப்படுத்துகிறாள். அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி கஷ்டப்படுகிறாள், பிரயாசப்படுகிறாள். அது அன்பின் வெளிப்பாடு. அதை இயேசு கிறிஸ்து மட்டுப்படுத்தவில்லை, மாறாக அதை காட்டிலும் முக்கியமான ஒன்று உண்டு என்பதை அவர் புரிந்து கொள்ளவில்லை. அதை மரியாள் புரிந்து கொண்டார். அது எது? சாப்பாடு உண்ணுவதை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவுக்கு எது பிரியம் என்றால் அவருடைய பேச்சை கேட்பது என்கிறதுதான் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான ஒன்றாக காணப்படுகிறது. ஆகவே தான் தேவையானது ஒன்றே என்பதாக இயேசு கிறிஸ்து சொல்லுங்க. எது தேவையோ அதை விட்டு நாம் பலவித காரியங்களை பிரயாசப்பட்டாலும் அதனால் பலன் இல்லை. அது நமக்கு சரியாக தோன்றுவதாக தோணப்படலாம், மார்த்தாளுடைய பார்வையில அது சரியாக தோன்றும். நாம் சிந்தித்து பார்க்கும்போது கூட சரியாக இருப்பதாகத்தான் தெரியும். ஆனால் ஆண்டவருக்கு அது எது பிடிக்கும், இயேசு கிறிஸ்துவுக்கு எது பிடிக்கும் என்கிறதை பல வேளைகளிலே மனிதர்கள் பார்க்க தவறி விடுகிறார்கள். தேவையானது ஒன்றே. அதைத்தான் தாவீது சொல்லுகிறார். சங்கீதம் 27ஆம் சங்கீதத்திலே 4வது வசனம், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். இங்கு தாவீது சொல்லுகிறார், நான் ஒன்றை நான் கர்த்தரிடத்திலே கேட்கிறேன். இந்த ஒன்றுதான் மிக மிக முக்கியம். அந்த ஒரு காரியத்தை தான் நான் கர்த்தரிடத்திலே கேட்கிறேன் என்கிறதாக சொல்லுகிறார். அது என்ன? அதையே நான் நாடுவேன். அந்த ஒரு காரியத்தை நான் கடவுளுக்கு கேட்டேன், அதைத்தான் நான் நாடுவேன். இது நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்பதாக இங்கே சொல்லப்படுகிறது. ஒரே ஒரு காரியம் மிக முக்கியமான ஒன்று, அதை நான் கேட்டேன், அதை நான் விரும்புகிறேன், நாடுகிறேன், அதை நான் விரும்புகிறேன். இது எது? கர்த்தருடைய மகிமையை பார்க்க வேண்டும், அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே
நாடுவேன் என்பதாக இங்கே சொல்ல. இங்கே தாவீதுக்கு ஆளக்கூடிய நாடு ராஜ்யம் இருந்தது, போர்கள் இருந்தது, மக்களை வழிநடத்த வேண்டிய விஷயம் இருந்தது. ஆனால் இங்கே தாவீது ஒரே ஒரு காரியம் தான் எனக்கு முக்கியம், அதுதான் எனக்கு தேவை என்கிறது போல சொல்லுகிறார். அப்படியானால் நாட்டு மக்களை ஆள வேண்டாமா? ஆண்டவர் தான் அந்த பதவியை கொடுக்கிறார், நாட்டு மக்களை ஆள வேண்டும் என்று. அது தேவை இல்லையா? மற்ற வேலைகள் தேவையே இல்லையா? அதுவல்ல இங்கே விஷயம். எது முதன்மை என்கிறதான் இங்கே விஷயம். நான் கர்த்தருடைய ஆலயத்தில் நான் தங்கி இருப்பதே நான் நாடுவேன். அன்றைக்கு, அதாவது பழைய ஏற்பாட்டிலே ஆலயத்தில் ஆண்டவர் வாசம் பண்ணி இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கை காணப்பட்டது. காரணம், ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு சட்ட திட்டங்களை கொடுத்திருந்தார். ஆலயத்திலே ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடம் அது ஒரு அன்றைக்கு பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசிகள் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட காலத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு புரிய வைக்க கொடுத்த ஒரு ஏற்பாடு. ஆண்டவர் ஒரு பரிசுத்தமான இடத்திலே இருக்கிறார், மனிதர்கள் அந்த இடத்திலே போய் சேர முடியாது. அப்ப அந்த இடத்திலே வரும்போது சுத்தமாக பரிசுத்தமாக வர வேண்டும் என்கின்ற பல காரியங்களை வெளிப்படுத்துவதற்காக ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டத்தை வைக்கிறார். அப்ப அந்த கடவுள் இருக்கிற இடத்திலே நான் இருக்க வேண்டும், எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று இங்கே தாவீது விரும்புகிறார். இன்றைக்கு வேதாகமம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக தான். இயேசு கிறிஸ்துவை ஏற்று விசுவாசிகளாகும் போது தேவன் நம்மை ஆலயமாக மாற்றுகிறார். நாம் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை ஆலயத்துக்குள்ளாக இருக்கிறோம். நம்மை தேவன் இயேசு கிறிஸ்து ஒரு ஆலயமாக மாற்றி நமக்குள்ளாக தேவன் தங்கி இருக்கிறார். ஆலயம் என்றால் தேவன் தங்கு வாசம் பண்ணுகிற இடம். அன்றைக்கு எருசலேம் தேவாலயம் ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடமாக அறியப்பட்டது. அப்போ மக்கள் எல்லாம் ஆண்டவரை தேடி ஆலயத்துக்கு வரக்கூடியவர்களாக இருந்தார். ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பதாக நான் பரிசுத்த ஆவியை நமக்குள்ளாக தந்திருக்கிறார். நமக்குள்ளாக இருந்து அவர் செயல்படுகிறவராக இருக்கிறார். அப்ப நாமே ஆலயம். ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடம் ஆலயம் என்கிற பட்சத்திலே ஆண்டவர் எங்கே வாசம் பண்ணுகிறார்? அன்றைக்கு இருந்தது போல எருசலேம் போல ஒரு கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் வாசமாக இருப்பதில்லை. மாறாக ஆண்டவர் மனிதனுக்குள்ளாக ஒரு மனிதனுக்குள்ளாகவும் வாசம் பண்ணுகிறார். அப்போ மனிதன் தான் ஆலயம். அப்போ இங்க தாவீது சொல்லுகிற காரியம், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன். ஆண்டவருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன் என்று தாவீது சொல்வதற்கு காரணம் என்ன? அங்கே ஆண்டவர் இருப்பார், ஆண்டவரோட பிரசன்னம் இருக்கும், ஆண்டவரோடு கூட தான் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்கிறதை குறிக்கும் விதமாகத்தான் இங்கே பேசுகிறார். அதுதான் எனக்கு மிக மிக முக்கியம். மற்ற வேலைகள் தேவையில்லை என்றல்ல, அது செய்யவே கூடாது என்றல்ல. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக முதன்மையாக செய்ய வேண்டியது இது என்கிறதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது இது ஆண்டவரோடு கூட இருக்கின்ற ஒரு செயல். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அதே இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட மனிதருக்குள்ளாக தங்கி இருக்கிறார். ஆனால் அந்த பரிசுத்த ஆவியான் தேவன் நமக்குள்ளாக இருக்கிறார். ஆகவே அவரோடு நேரத்தை செலவிட வேண்டும். அவர் என்ன விரும்புகிறார், அவர் எதை விரும்புகிறார் என்று அவரோடு கூட நடந்து உறவாடக்கூடிய அதற்கென்று நாம் செலவிடுகிற முக்கியத்துவம், முன்னுரிமை எவ்வளவு என்கிறதே கேள்வி. ஏதாவது அதைத்தான் விரும்புகிறேன், அதைத்தான் நாடுகிறேன் என்று அதை விரும்பக்கூடியவராக நாடக்கூடியவராக காணப்படுகிறார். இரண்டாவது அதிலே சொல்லவிட காரியம், நான் ஆலயத்தில் தங்கி இருப்பதை நாடுகிறேன். ஒன்று, கர்த்தருடைய மகிமையை பார்க்க வேண்டும். இரண்டாவது, ஆராய்ச்சி செய்ய வேண்டும். ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். என்ன ஆராய்ச்சி? ஆலயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, இந்த ஆலயம் எவ்வளவு நாட்கள் தாக்கு பிடிக்கும், இந்த ஆலயம் இப்படி இருந்தால் போதுமா, இல்லை இதை காட்டிலும் மேலாக எப்படி செய்யலாம் என்கிற விதமான ஆராய்ச்சியா? ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்வது என்பது ஆலயத்தின் கட்டட சார்ந்த விதங்களில் ஆராய்ச்சி செய்வதா? அல்ல. இங்க ஆலயத்திலே ஆராய்ச்சி செய்வதை விரும்புகிறேன் என்று சொல்லும் போது அவர் வேத வசனத்தை கொண்டு தன்னை ஆராய்ந்து பார்க்கிறார். கடவுள் எப்படிப்பட்டவர் என்கிறதை
ஆராய்ந்து பார்க்கிறார். தேவனை தியானிப்பது, இங்க ஆராய்ச்சி என்று சொன்னால் தேவனை ஆண்டவரை தியானிப்பது, அதையே நான் நாடுகிறேன் என்பதாக சொல்லுது. ஆண்டவருடைய மகிமையை பார்க்கிறது. ஆண்டவருடைய மகிமையை எப்பொழுது பார்க்க முடியும்? ஆண்டவரோடு நேரத்தை செலவிட்டு சிந்தித்து பார்க்கும்போது ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறார், ஆண்டவர் எனக்காக என்ன செய்திருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறார் என்று பார்க்கும்போது அவருடைய மகிமையை காண முடியும். அடுத்து ஆராய்ச்சி செய்வது, தியானிப்பது. வேதாகமத்தை வெறுமனே வாசிப்பது அல்ல, அது தியானிப்பது. அப்படி தியானித்து அது என்னுடைய வாழ்க்கையிலே நான் அதை பின்பற்றுவது, இந்த வேதாகமும் இந்த ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று ஆராய்வதற்கு தியானித்து பார்த்து அதை ஏற்றுக்கொள்வது. சங்கீதம் 119 ஒரு வசனம் உண்டு. வேதத்தின் அதிசயங்களை எல்லாம் பார்க்கும்படிக்கு கண்களை திறந்தருளும் என்பதாக ஒரு வசனம் உண்டு. விருப்பம் இங்கு எதுவாக இருக்கிறது? சங்கீதக்காரனுக்கு ஆண்டவரோடு கூட நேரத்தை செலவிட வேண்டும், அதுதான் முக்கியம் என்கின்ற அடிப்படையிலே இங்கு தாவீது காணப்படும். ஆகவேதான் இந்த ஒரு காரியத்தை நான் கேட்கிறேன், இந்த ஒரு காரியத்தை நான் நாடுகிறேன் என்கிறதாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க. அப்போ நாம் பல வேளைகளிலே இந்த காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. இதை ஒரு பெரிய ஒரு பொருட்டாகவே கவனிப்பதில்லை. தேவனோடு தனிப்பட்ட விதத்திலே நேரத்தை செலவிடுவதை பெரிய அளவிலே முக்கியப்படுத்துவது இல்லை. மாறாக மற்ற வேலைகளை இல்லை, அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நேரம் எஞ்சினால் கூட சாக்குப்போக்கு சொல்லுவோமே தவிர தேவனோடு நேரத்தை செலவிடுவது என்பது எந்த அளவிற்கு முக்கியம் என்கிற காரியத்தை நாம் கணக்கிலே கொள்வதில்லை. ஆகவே மனிதனுடைய வாழ்க்கையிலே கவலை வருகிறது. இங்கே மாத்தாளை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம், நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய், அது தேவையற்ற கவலை. இங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு எது பிடிக்கும் என்கிறதை அவள் கண்டுகொள்ளவில்லை. ஏனென்றால் அவள் இயேசு கிறிஸ்துவோடு நேரம் செலவிட்டிருந்தால் அவருக்கு எது பிடிக்கும் என்று தெரிந்திருக்கும். அவருக்கு எது பிடிக்கும் என்று தெரிந்திருந்தால் அவ்வளவு இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு வேலை செய்திருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. அது நிமித்தம் அவள் கவலைப்பட்டிருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. முதலாவது, அவள் தேவனோடு இயேசு கிறிஸ்துவோடு நேரத்தை செலவிடாதால் அவருக்கு எது பிடிக்கும் என்கிறதை அவள் புரிந்து கொள்ளவில்லை. அவருக்கு எது முக்கியமானது என்கிறதை அவள் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் மரியாள் புரிந்து கொண்டாள். ஆண்டவருக்கு நான் ஏதாவது ஒன்றை கொடுப்பதை காட்டிலும் மிக முக்கியமானது அவரிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்வது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே வந்திருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு எது முக்கியம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எது முக்கியம்? அவருக்கு நான் கொடுப்பதை காட்டிலும் அவர் எனக்கு கொடுப்பதுதான் அவருக்கு முக்கியம். அவருக்கு நான் கொடுப்பது என்பது அவரிடத்தில் பெற்றுக்கொண்ட பின்பதாக தேவ அறிவின் அடிப்படையில தான் கொடுக்க வேண்டும். வெறும் உணர்ச்சி பூர்வமாக அவருக்கு கொண்டு கொடுத்து விட்டு என்று இருப்பது அல்ல. ஆண்டவரிடத்திலிருந்து நாம் முதலாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை இங்கு மார்த்தாள் தவறிவிட்டாள். யோவான் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து சமாரியா ஊர் வழியாக போகும்போது அங்கே ஒரு பெண்ணை சந்திக்கிறார். அந்த பெண்ணை சந்திக்கும் முன்பதாக இயேசு கிறிஸ்து மிக களைப்படைந்தவராக பசியோடு இருக்கிறார். யோவான் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றருகே உட்கார்ந்தார். இயேசு கிறிஸ்து களைப்போடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் சாப்பாடு வாங்க வேண்டும் என்று சொல்லி புறப்பட்டு விட்டார்கள். அப்போ அந்த நேரத்தில் இயேசுக்கு தேவை எது? மிக மிக தேவை உணவு. காரணம், ஏற்கனவே மிக பிரயாணம் பண்ண இளைப்படைந்தவராக உட்கார்ந்திருக்கிறார். ஆகவே தான் சீடர்கள் உணவு வாங்க போய்விட்டார்கள்.
இப்பொழுது அந்த இடத்துல ஒரு பெண் வருகிறாள். பெண்ணுக்கு பெண்ணிடத்திலே ஒரு சம்பாஷணை நடைபெறுகிறது. அந்த சம்பாஷணையின் முடிவிலே அந்த பெண் இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக கண்டு கொள்கிறாள். இப்படி கண்டு கொண்ட பின்பதாக நடக்கின்ற ஒரு செயல், அந்த பெண் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்க புறப்பட்டு போய்விட்டார். 31வது வசனத்திலே, அப்போ சீடர்கள் உணவு வாங்கி கொண்டு வருகிறார்கள். வந்து சீடர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறார்கள், ரபி போஜனம் பண்ணும் என்று வேண்டி கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து ஏற்கனவே இலைப்படைந்தவராக இருக்கிறார், சாப்பாடு சாப்பிடவில்லை. இப்பொழுது சீடர்கள் சாப்பாடு வாங்கிவிட்டு வந்தும் விட்டார்கள். இப்போ அதற்கு இயேசு கிறிஸ்து சொன்ன பதில் பாருங்கள், 32ஆம் வசனம். அதற்கு இயேசு கிறிஸ்து, நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். இயேசு கிறிஸ்து இலைப்படைந்தவராக இருக்கிறார், அவருக்கு உண்மையிலே சாப்பாடு தேவை. இப்ப சீடர்கள் வாங்கி வந்து விட்டார்கள். இப்ப இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் சாப்பிடுறதுக்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் உண்டு. உங்களுக்கு தெரியாது, எனக்கு எந்த சாப்பாடு முக்கியம் என்று உங்களுக்கு தெரியாது. மனிதன் உடலுக்கு நீங்கள் வாங்கி கொண்டு வந்த உணவு கண்டிப்பாக தேவை. ஆனால் அதை காட்டிலும் முக்கியமான ஒரு சாப்பாடு எனக்கு தேவை என்பதாக இயேசு கிறிஸ்து இங்க சொல்லுகிறார். அது என்ன? சீடர்கள் நினைக்கிறார்கள், அப்படியானால் நாம் சாப்பாடு கொண்டு வருவதற்கு முன்பதாக வேறு யாராவது இந்த ஊர்ல யாராவது சாப்பாடு கொடுத்திருப்பார்களோ என்பதாக நினைக்கிறார். அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம், இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியைகளை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது என்பதாக. ஆண்டவர் இங்க என்ன சொல்லுகிறார்? நான் என்னை அனுப்பினவருடைய பிதாவுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியைகளை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது, என்னுடைய முக்கியமான உணவாக இருக்கிறது. அந்த உணவை ஏற்கனவே நான் சாப்பிட்டு விட்டேன் என்கின்ற அடிப்படையில் இங்கே இப்ப இயேசு கிறிஸ்து இங்கே பிதாவுடைய சுத்தம் செய்ததாக இங்கே சொல்லுகிறார் அல்லவா? ஆகவே அவருடைய வயிறு நிரம்பி விட்டது, அல்லது அவர் போஜனத்தை உண்டு விட்டார் என்பதாக சொல்லுகிறார் அல்லவா? இப்ப இயேசு கிறிஸ்து இதற்கு முன்பதாக என்ன விதமான தேவனுடைய சுத்தத்தை நிறைவேற்றினார்? ஒரு பெண்ணுக்கு போதனை செய்தார், ஒரு பெண்ணுக்கு தன்னை யார் என்பதை வெளிப்படுத்தினார், தேவனை பற்றிய அறிவை புகுத்தினார். அதைத்தான் இதற்கு முந்தைய வசனங்கள்ல நான் பார்க்க முடியும். ஒரு பெண்ணை காப்பாற்றினார், பாவத்திலிருந்து காப்பாற்றினார், ஒரு பெண்ணை ரட்சித்தார். அப்போ ஆண்டவர் விரும்புகிற போஜனம் இது. ஆண்டவருக்கு நாம் கொடுக்கிற உணவிலே மிக மிக முக்கியமான உணவு இது. சீடர்கள் ஒரு உணவை கொண்டு வருகிறார்கள், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அதற்கு முன்பதாகவே நான் நீங்கள் அறியாத ஒரு போஜனம் உண்டு, அதை நான் சாப்பிட்டு விட்டேன் என்பதாக. அப்போ அது எதுவாக இருக்கிறது? ஆண்டவரிடத்திலே நாம் பெற்றுக்கொள்வது, அதுதான் ஆண்டவருக்கு மிக மிக சிறந்த போஜனமாக இருக்கிறது. ஆண்டவருக்கு நாம் கொடுக்கிற போஜனத்தை, சரீர ரீதியான உபசரிப்பை விட ஆண்டவர் எதை பெரிய போஜனமாக பார்க்கிறார்? ஆண்டவருக்கு கொடுக்கிற பெரிய சாப்பாடாக ஆண்டவர் எதை பார்க்கிறார்? ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிறதை தான் ஆண்டவர் பெரிய உணவாக, ஆண்டவர் உட்கொள்ளுகிற பெரிய உணவாக பார்க்கிறார். இங்கே 2 விதமான உணவுகள் சொல்லப்படுகிறது. ஒன்று சீடர்கள் கொண்டு வந்த உணவு, சரீரத்துக்கு தேவையான ஒன்று. இயேசு கிறிஸ்து தான் இயேசு கிறிஸ்துவின் அறிவோடு தான் அவர்கள் புறப்பட்டு அந்த உணவை வாங்க செல்லுகிறார்கள். தவறல்ல, தேவையான ஒன்று. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? அதை காட்டிலும் மிக மிக முக்கியமான ஒன்று, அதுதான் என்னுடைய போஜனம். இந்த போஜனங்கள் எல்லாம் சரீரத்துக்கு தேவையான ஒன்று. அது ஒருவேளை நேரத்துக்கு கிடைக்கவில்லை என்றால் பசி, அது என்னால் தாங்கிக் கொள்ள முடியும். ஆனால் எனக்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பது. அது எது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பது? ஆண்டவர் இங்க என்ன செய்தார்? ஒரு பெண்ணுக்கு வாழ்வளிக்கிறார், இறை வார்த்தையை பெண்ணுக்கு கொடுக்கிறார், அதுதான் போஜனம். இங்க 2 விதமான போஜனம். ஒன்று நார்மல் போஜனம், இன்னொன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுவது. இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து நாம் ஏதாவது ஒன்றை பெற்றுக்கொண்டால் அது இயேசு கிறிஸ்துவுக்கு போஜனமாக இருக்கிறது. அதே காரியத்தை தான் அங்கே மார்த்தாள் மரியாள் விஷயத்திலே நடக்கிறது. ஒன்று மார்த்தாள் உருவாக்குகிற ஒரு போஜனம், இயேசு கிறிஸ்துவின் மீது அன்பு கொண்டு மார்த்தாள் உருவாக்குகிற ஒரு போஜனம்.
கண்டிப்பாக தேவையா? தேவை. ஆனால் ஆண்டவர் விரும்புகிற, ஆண்டவருக்கு முதன்மையானது எது என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒன்றை கொடுக்கிறார் அல்லவா, போதனை. அதை கேட்பதுதான் ஆண்டவருக்கு மிக முக்கியமான போஜனமாக இருக்கிறது. அதை மார்த்தாள் புரிந்து கொள்ளவில்லை, மரியாள் புரிந்து கொண்டார். மார்த்தாள் புரிந்து கொள்ளாததனால் கவலை வருகிறது. மரியாள் புரிந்து கொண்டதனால் அங்கே மரியாளுக்கு அங்கே கவலை இல்லை. வாகத்தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறான், நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையற்ற கவலை. ஏன் தேவையற்ற கவலை? ஆண்டவருக்கு எது பிடிக்கும், ஆண்டவருக்கு எது முதன்மையானது என்கிறதை குறித்து அறிவில்லாததனால் வருகிற கவலை. மர்த்தாள் என்ன நினைத்திருப்பாள்? ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும் என்றால் ஆண்டவருக்கு நல்ல உணவுகளை, சுவையான அறுசுவை உணவுகளை கொடுப்பதுதான் ஆண்டவருக்கு பிரியம் என்பதாக நினைத்து அதற்கு எதாகிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி கடின உழைப்பு போட்டு உழைப்படுகிறார். ஒரு கட்டத்திலே சலிப்பு வருகிறது. நான் தனியாக எல்லா வேலையும் செய்ய வேண்டியிருக்கிறது என்று சொல்லி சலிப்பு தான் வருகிறது. ஆகவே வருத்தப்படுகிறார். இப்ப கடைசியிலே ஆண்டவரிடத்திலே கோபப்படுகிறார். ஆண்டவரே, உமக்கு நீ இங்க வந்திருக்கிற கெஸ்ட், உமக்கு சாப்பாடு தர வேண்டும் என்று தானே நான் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன். நீங்க என்றால் நான் தனியா கஷ்டப்படுறேன், கவலை இல்லையா? மரியாதை சொல்லி விடலாம் இல்லையா என்று சொல்லி அங்கே ஒரு புலம்பல் வருகிறது. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமான ஒன்றை தெரிந்தெடுக்காவிட்டால் கவலைகள், தேவையற்ற கவலைகள் வந்து கொண்டுதான் இருக்கு. இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தேவையானதை நீ புரிந்து கொள்ளவில்லை. இங்கே எது முக்கியம்? எனக்கு இப்போ வந்தது யார்? சாதாரண மனிதர்கள் அல்ல, இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துக்கு எது பிடிக்கும் என்கிறதை நான் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் இங்கே மரியாள் இயேசு கிறிஸ்துவுக்கு எது பிடிக்கும் என்கிறதை புரிந்து கொள்ளவில்லை. இவள் ஒன்றை நினைத்து விட்டு, எல்லா மனிதரை போலத்தான் இயேசு கிறிஸ்துவும், மனிதர்களை நினைப்பதை போலத்தான் இயேசு கிறிஸ்துவை நினைத்து அதற்காக அவரை பிரியப்படுத்த வேண்டுமென்றால் இதை செய்ய வேண்டும், இந்த உணவு, அந்த உணவு என்று தேவையற்ற ஏகப்பட்ட வேலைகளை தன் ஒரே ஆளாக தூக்கி போட்டு செய்கிறாள். கடைசி கட்டத்திலே அதுவே அவளுக்கு ஒரு பாரமாக அழுத்துகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதையெல்லாம் கேட்கவே இல்லையே. ஆண்டவர் கேட்பது என்ன? நீ என்னிடத்திலே வா, நான் என்னுடைய உபதேசத்தை கேட்டு அது உன்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒன்றாக இருக்கும், அதுதான் எனக்கு நீ கொடுக்கக்கூடிய உணவு என்பதாக இயேசு கிறிஸ்து சொல்லுங்க. ஆனால் மரியாள் புரிந்து கொண்ட மாதிரி மார்த்தாள் புரிந்து கொள்ளவில்லை. ஆகவே அங்கே கவலை வருகிறது. இவள் ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் ஆரம்பிக்கிறாள். இயேசு கிறிஸ்துவுக்கு நல்லது செய்ய வேண்டும், நல்ல நோக்கம், அன்பு எல்லாம் இருக்கிறது. ஆனால் அதுவே ஒரு கட்டத்திலே ஆண்டவர் மீது ஒரு விதமான கசப்பை உண்டாக்க கூடிய ஒன்றாக மாறுகிறது. உமக்கு கவலை இல்லையா? சகோதரி மீது ஒரு கவலை வருகிறது. இவள் பாருங்கள், சும்மா உட்கார்ந்து கொண்டே இருக்கிறாள், நான் மட்டும் தனியாக வேலை செய்கிறேன் என்று சொல்லி. நாம ஒரு காரியத்தை நினைத்து கொண்டு நான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி கொண்டு போது அது ஒரு கட்டத்திலே அது மனிதர்கள் மீதோ அல்லது கடவுள் மீதோ கசப்பை உண்டாக்கிவிட வாய்ப்பு உண்டு. ஆகவே எது தேவை என்பதை, முக்கியமான ஒன்று எது என்பதை அறிந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இங்கே இரண்டு காரியங்கள் இவள் சொல்லுகிறார். ஒன்று, மரியாளுக்கு கவலை இல்லை, தன்னுடைய சகோதரி மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து மீதே குற்றச்சாட்டை வைக்கிறார். இயேசு கிறிஸ்து என்ன வைக்கிறார்? உமக்கு கவலை இல்லையா? இயேசு கிறிஸ்துவுக்கு அக்கறை இல்லையா? அப்போ இவளுடைய முக்கியத்துவத்தை அடிப்படையாக கொண்டு இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்கிறது போல இவள் நினைக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு எது முக்கியம் என்று அவள் அறிந்திருக்க வேண்டும் என்றால் மரியாளை போல அவள் முதலாவது இயேசு கிறிஸ்துவிடத்திலே உட்கார்ந்து கேட்டிருந்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பேசுவதை கேட்டிருந்தால் எது ஆண்டவருக்கு எது பிடிக்கும் என்பதை அறிந்திருப்பாள். ஆண்டவருக்கு எது பிடிக்கும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே தானே கேட்க வேண்டும். நானாக ஒன்றை இதெல்லாம் அவருக்கு பிடிக்கும் என்று நானாக நினைத்துக் கொண்டு பண்ணினால் என்ன அர்த்தம்? உதாரணத்திற்கு, உங்கள் வீட்டுக்கு ஒரு நபர் வருகிறார்,
அந்த நபரை நீங்கள் மிகவும் மதிக்கிறீர்கள், அன்பு செய்கிறீர்கள். ஆகவே அந்த மனிதருக்கு சிறந்த ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். ஆகவே சிறந்த விலை மதிப்புள்ள உணவுகளை எல்லாம் படைத்து அவருக்கு வைக்கிறீர்கள். வைத்துக்கொள், மிகுந்த இனிப்பு வகைகள் எல்லாத்தையும் செய்து வைத்திருக்க, கேக்கு எல்லாம் வைத்திருக்கிறீர்கள், பேக்கரி ஐட்டம் எல்லாம். இதெல்லாம் காஸ்ட்லியான உணவு. இது எல்லாம் என்னது? உங்களுக்கு அந்த நபரை குறித்து உள்ள அன்பின் வெளிப்பாடுதான். ஆனால் அவர் ஒரு வாயை எடுத்து சாப்பிட்டு விட்டு மீதி சாப்பிடவில்லை. காரணம், அந்த நபருக்கு இனிப்பு பிடிக்காது, அல்லது பேக்கரி ஐட்டம் கேக்கு பிடிக்காது. அப்போ இவ்வளவு நீங்கள் கஷ்டப்பட்டு செய்தது எல்லாமே வீணாகிவிட்டது. நீங்கள் அந்த நபர் மீது உள்ள அன்பின் அடிப்படையில் தான் அந்த நபருக்கு மிகுந்த விலையுயர்ந்த உணவு கொடுக்க வேண்டும் என்று செய்தீர்கள், எல்லாம் பிரயாசப்பட்டீர்கள், நல்ல நோக்கம்தான். ஆனால் அந்த நபர் தான் சாப்பிடவில்லையே, வீணாகிவிட்டதை. அப்போ நீங்கள் முதலாவது என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த நபர் மீது உள்ள அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த நபருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்று தெரிந்திருக்க வேண்டும். ஒருவேளை அந்த நபருக்கு நீங்கள் விலைமதிப்பு மிக்க ஒரு காரியத்தை செய்தீர்கள் அல்லவா, அதை காட்டிலும் அந்த நபருக்கு பழைய சோறு பழைய கஞ்சி தான் பிடிக்கும் என்று வைத்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு எவ்வளவு வேலை எளிதான ஒரு காரியம், சிம்பிளான ஒரு காரியம் தான். ஒரு நாளைக்கு வைத்த கஞ்சி அடுத்து நான் கொடுத்திருந்தால் போதும். பெரிய அளவில் வேலையே செய்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நபர் மிகுந்த சந்தோஷம் அடைந்திருப்பார். காரணம், நீங்கள் அந்த நபருக்கு பிடித்த ஒன்றை கொடுத்திருக்கிறீர்கள். அப்போ மாறாக நீங்கள் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு விலையுயர்ந்த உணவுப் பொருளை எல்லாம் சமைத்து வைத்து அந்த நபருக்கு முன்பாக கொண்டு வைத்தீர்கள். ஆனால் அந்த நபர் திருப்தியாக சாப்பிடவே இல்லை. நீங்கள் பட்ட பிரயாசம் எல்லாம் வேஸ்ட் ஆகிவிட்டது. இதற்கு என்ன காரணம்? காரணம் என்னவென்றால், அந்த நபரை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை. அந்த நபர் மீது உங்களுக்கு அன்பு இருக்கிறது, ஆனால் அந்த நபர் எப்படிப்பட்டவர், அந்த நபருக்கு எது பிடிக்கும், அந்த நபர் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார் என்கிறதை குறித்து நீங்கள் சட்டை பண்ணிக் கொள்ளவில்லை. அந்த நபருக்கு சாதாரண பழைய கஞ்சி தான் பிடிக்கும் என்று தெரிந்து நீங்கள் அந்த கஞ்சியை கொடுத்திருந்தால் அந்த நபர் மிகுந்த சந்தோஷம் அடைந்திருப்பார். ஆனால் அந்த நபரை பெரிய அளவில் கௌரவப்படுத்துகிறேன் என்பதாக தவறாக நீங்கள் புரிந்து கொண்டு, அந்த நபர் எல்லாம் மற்ற மனிதர்களைப் போலத்தான் விலையுயர்ந்த உணர்வைத்தான் சாப்பிடுவார் என்று சொல்லி நீங்களாக தவறாக புரிந்து கொண்டு கொடுத்த உங்கள் உடல் உழைப்பு அத்தனையும் வீண்தானே. அதைத்தான் இங்கே மார்த்தாள் செய்கிறான். இயேசு கிறிஸ்துவுக்கு எது பிடிக்கும் என்கிறதை மரியாள் கண்டுகொண்டால் மார்த்தாள் கண்டுகொள்ளவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே பல வேளைகளிலே மனிதர்கள் ஆண்டவர் மீது அன்பு இருக்கிறதை வெளிப்படுத்த என்னென்னவோ செய்கிறார்கள். ஆனால் ஆண்டவருக்கு பிடிக்குமா இது என்பதை குறித்து யோசிக்கிறதில்லை. என்னென்னவோ செய்து அது நிமித்தம் பிரயாசப்பட்டு வருத்தப்பட்டு கவலை தான் படுகிறார்கள். இவ்வளவு காரியம் ஆண்டவருக்காக செஞ்சேனே, ஒண்ணுமே வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட். ஆனால் எது ஆண்டவருக்கு பிடிக்கும் என்பதை பார்த்தீர்களா? ஆண்டவருக்கு எது பிடிக்கும்? ஆண்டவரோட நேரம் செலவிடுவது, ஆண்டவருடைய பேச்சை கேட்பது, அதுதான் ஆண்டவருக்கு பிடித்த ஒரு காரியம். அதற்கு நாம் எவ்வளவு நேரம் செலவிடுகிறோம். மற்றபடி எவ்வளவு நேரம் செலவு செய்தாலும், எவ்வளவு பிரயாசப்பட்டு இது பண்ணாலும் வீண் முயற்சியாக மாறுகிறது. அது நமக்கு தான் தேவையற்ற கவலைகளை கொண்டு வருகிறது. இங்கே மார்த்தாள் கவலை இழக்கிறாள், சமாதானம் போய்விடுகிறது. ஏன், வீட்டுக்கு அழைத்த கெஸ்டையை போது குறை சொல்லக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துவிட்டார். இயேசு கிறிஸ்துவ, உமக்கு கவலை இல்லையா? கொஞ்சம் முன்பதாகத்தான் அவள் விரும்பி இயேசு கிறிஸ்துவை வரவேற்றாள், ஏற்றுக்கொண்டாள், கஷ்டப்பட்டு அவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவே, உமக்கு கவலை இல்லையா? நான் இவ்வளவு கஷ்டப்பட உமக்கு அக்கறை இல்லையா என்கிறது போல பேச தொடங்கிவிட்டாள். அப்போ எது தேவை, தேவையான ஒன்று எது, தேவையானது ஒன்று என்றால் எது முக்கியமான ஒன்று. சேவை செய்யக்கூடாது என்று இங்கே சொல்லவில்லை. ஆனால் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி எது? ஃபர்ஸ்ட் நான் சேவை செய்வதற்கு முன்பதாக ஆண்டவரிடத்திலே அமர்ந்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அதை மரியாள் சரியாக செய்தார். இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே அமர்ந்து அவர் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாள் என்று சொல்லுங்க. தேவையானது எது? மார்த்தாள் தவறவிட்டது எது? மரியாள் தெரிந்து கொண்ட நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நல்ல பங்கு எது?
இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து அல்லது தேவனோடு கூட நேரத்தை செலவிட்டு அவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை இம்ப்ரூவ் பண்ணுவதற்கு, மேம்படுத்துவதற்கு முதன்மையான இடத்தை கொடுக்க வேண்டுமே தவிர, நாம பல வேலைகளை எல்லாம் செய்துவிட்டு கவலைப்பட்டு துக்கப்பட்டு கொண்டிருக்க கூடாது. இன்னைக்கு பல வேளைகள்ல நாம் நம்முடைய எல்லாவித வேலைகளையும் செய்து கவலைப்பட்டு இந்த உலக காரியங்களுக்காக கவலைப்படுகிறோம், துக்கப்பட்டு தேவையற்ற காரியங்களுக்காக கவலைப்பட்டு துக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அன்றாட வாழ்க்கையில் எடுத்து பாருங்கள், இந்த பூமியிலே பல்வேறு காரியங்களுக்காக பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். செய்துவிட்டு கடைசியிலே ஏதாவது நேரம் மிச்சம் இருந்தால் கடவுளை குறித்து நினைத்துக் கொள்ளுது. கேட்டால் நாம் பிஸி, ஆகவே கடவுளுக்கு இந்த நேரம் செலவிட முடியவில்லை என்பதாக சாக்கு போச்சு. ஆனால் எது நாம் உண்மையிலே செய்ய வேண்டியது தெரியுமா? முதலாவது ஆண்டவரோடு கூட நேரத்தை செலவிட்டு அந்த அதிலே ஈடுபாடெல்லாம் செய்து விட்டு அதன் பிறகுதான் எஞ்சிய நேரத்திலே தான் நம்முடைய வேலை, மற்ற வேலைகளை செய்ய வேண்டும். முதன்மையானது எது? தேவனோடு நேரத்தை செலவிட்டு நாம் செய்து கொண்டிருப்பது எது? மற்ற வேலைகளுக்கு முதன்மையாக இடத்தை கொடுத்து விட்டு மிச்சம் நேரம் எஞ்சி இருந்தால் தேவனை குறித்து நினைத்துக் கொள்வோம். அல்ல, தேவனுடைய வார்த்தையை கேட்பது, தாவீது சொன்ன போது ஆராய்ச்சி செய்வது, அவருடைய மகிமையை காண்பது, அதற்கென்று நேரத்தை செலவிடுவது, அது மிக மிக முக்கியமா, அதுதான் தேவையான ஒன்றாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்தக்கூடிய ஒன்று, மேம்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. காரணம், அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளதாக காணப்படுகிறது, வல்லமை உள்ள ஒன்றாக காணப்படுகிறது. ஆகவே அந்த நல்ல பங்கை நம்முடைய வாழ்க்கையிலே தேர்ந்தெடுக்க வேண்டும். மற்ற காரியங்கள் மார்த்தாள் செய்தது தவறு அல்ல, ஆனால் அவள் கொடுத்த முன்னுரிமை தவறாக இருக்கு. நாம் வேலை செய்வது எதுவும் தவறு அல்ல, ஆனால் நாம் கொடுக்கின்ற முன்னுரிமை எதை எந்த இடத்துல வைத்திருக்கிறோம் என்கிறது தவறாக இருக்கிறது. தேவனுடைய சமூகத்திலே நாம் நேரத்தை செலவிட வேண்டும். இந்த பூமிக்குரிய காரியங்களுக்காக செலவிடுகின்ற நேரம் எல்லாம், அது நிமித்தம் நாம் சம்பாதிக்கிற காரியங்கள் எல்லாம் அழிந்து போகக்கூடிய ஒன்று. இயேசு கிறிஸ்து சொன்னார் அல்லவா, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், அது திருடன் திருடுவான், பூச்சி அரிக்கும் என்பதாக சொல்லுவார். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள், அது துருப்பிடிக்காது, பூச்சி அரிக்காது, அங்கு திருடனும் வரமாட்டான் என்பதாக. அப்போ நாம் தேவனுடைய காரியங்களுக்காக, பரலோக காரியங்களுக்காக நாம் நம்முடைய நேரத்தை அதிகம் செலவு செய்கிறோமா? இல்லை இந்த பூமிக்குரிய காரியங்களுக்காக நேரத்தை செலவிட்டு விட்டு எஞ்சிய நேரத்திலே சும்மா ஜஸ்ட் ஒரு கடமைக்காக தேவனை நினைத்துக் கொள்கிறோம்? முதன்மை காரியம், ஒரே காரியம் என்பது தேவனோடு நேரத்தை செலவிடுவது, தேவனை அறிந்து கொள்வது. அவருக்கு எது பிடிக்கும், உண்மையிலே அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்னிடத்திலே என்கின்ற அடிப்படையிலே அதற்கென்று நேரத்தை செலவிடுவது, இந்த ஒரே காரியம், அதுதான் முக்கியமாக இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் அதைத்தான் சொல்லுகிறார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலே 8, 9, 10 வசனங்களிலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் நஷ்டமாக எண்ணுகிறேன், குப்பையாக விட்டு விட்டேன் என்பதாக சொல்லுகிறார். எதற்காக? கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. எனக்கு எதுதான் முக்கியம்? கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைதான் முக்கியம். பிலிப்பியர் 3 என் கர்த்தராகிய இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொள்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தில் வருகிற சுயநீதியை உடையவனாக இராமல் கிறிஸ்துவை பின்பற்றும் விசுவாசத்தினாலே வருகிறதும்
விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனார்ந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிற என்று காணப்படும்படிக்கு இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளையும் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளான எப்படியாகினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு இருந்திருப்பதற்கு தகுதியாக படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டுவிட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இவ்வளவும் சொல்லிவிட்டு சொல்லுகிறார், இதனால நான் எல்லாம் அடைஞ்சாயிற்றுன்னு நான் நினைக்க மாட்டேன், இன்னும் நான் அடைய வேண்டியிருக்கிறது, நான் இன்னும் வளர வேண்டியிருக்கிறது என்று சொல்லி நான் அந்த வளர்ச்சிக்கு நேராக ஓடிக்கொண்டிருப்பேன். பொருள் என்ன சொல்லுகிறார், இந்த உலக காரியங்களை எல்லாம் நான் குப்பையாக அதெல்லாம் நஷ்டமாக எண்ணுகிறேன், தேவனை அறிகிறதான் முக்கியம், அது அறிந்து விட்டு அதற்காக எதை வேண்டுமான இழக்க தயார், தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எதை வேண்டுமான இழக்க தயார், எல்லாவற்றையும் இழந்து நான் தேவனை இந்த அளவிற்கு நான் அறிந்திருந்தாலும் எல்லாவற்றையும் அறிந்து விட்டேன், பூரணமாகி விட்டேன் என்று நான் நினைப்பதில்லை, இன்னும் அறிய வேண்டும் என்று ஓடிக்கொண்டே இருப்பேன் என்பதாக பவுல் சொல்லுகிறார். பிரையாரிட்டி எது முக்கியம் என்கிறதை பவுல் இங்கே தன்னுடைய வாழ்க்கையிலே காட்டுகிறார். மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறார். அவளை பார்த்து ஆண்டவர் சொன்ன காரியம், நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. தேவையான ஒன்றை நாம் பெற்றுக்கொண்டால் அல்லது அந்த ஒன்று எது என்று அறிந்து கொண்டால் தேவையற்ற கவலைகள் எதுவும் இருக்காது. எதுதான் நம்முடைய சிந்தனையாக இருக்கும், இந்த பூமியிலே நடக்கின்ற நெகட்டிவ் காரியங்கள், பூமிக்குரிய காரியங்கள் நமக்கு கவலைப்படாது. பூமியிலே நியாயமற்ற தன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே தோன்றும், அதெல்லாம் நஷ்டம், அதெல்லாம் குப்பை. எனக்கு தேவனை அறிய வேண்டும், அவரோடு கூட இன்னும் அறிய வேண்டும், அவரை இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும். காரணம், இந்த வாழ்க்கை என்பது நிலையற்றது. நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவன், தேவனோடு கூட இருக்கக்கூடியவன், தேவனோடு கூட ஆளுகை செய்ய போகிறார். ஆகவே அவரிடத்திலிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டும், அவரோடு நான் நேரத்தை செலவிட வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அவருடைய பாதத்தில் நாம் வந்து அவருடைய வார்த்தையை கேட்கிற மரியாதை போல தேவையானது ஒன்றே, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. தன்னை விட்டு எடுபட்டு போகாத ஒரு நல்ல பங்கு எது? இந்த உலகிலே நான் கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு கவலைப்பட்டு சம்பாதிக்கிற சம்பாத்தியங்கள் அல்ல, நம்முடைய திருப்திக்காக நாம் ஏதாவது ஒன்றை செய்து மற்றவர்களை பிரியப்படுத்துகிற காரியங்கள் அல்ல. மாறாக தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டு, தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுகிறது என்பது அவருடைய வார்த்தையை பெற்றுக் கொண்டுள்ளது. அது அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் அறிந்து கொள்வேன். அதுதான் தேவையான ஒன்றாக காணப்படும். காரணம், அதுதான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். அப்போ இங்கே சேவை செய்வது என்பது என்னுடைய அன்பு இருக்கிறது, ஓகே, ஆனால் அறிவற்றத்தனமாக நான் செய்வது அல்ல. மாறாக தேவனிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டு தேவனுக்கு எது பிடிக்கும் என்பதை அறிந்த பின்பதாக நான் சேவை செய்கிறது தான் சரியான ஒன்றாக இருக்கு. ஆகவே மார்த்தாள் அன்பு இருக்கிறது நல்ல விஷயம்தான், ஆனால் அவள் அறிவற்றவளாக, தேவனுக்கு எது பிடிக்கும் பிடிக்கவில்லை என்கின்ற அறிவற்றவளாக காணப்பட்டார். அதே வேளையிலே மரியாள் தேவனுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது என்பதை அறிவதற்காக தேவனுடைய பாதத்தில் அமர்கிறவளாக காணப்பட்டார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்காக நாம் தேவையான ஒன்றை தேர்ந்தெடுப்போம், எது முக்கியம் என்பதை அறிந்து கொள்ளும். தொடர்ந்து